சொந்தக்காரன் 3 லட்ச ரூபா வாங்கணும், 3 லட்ச ரூபா வாங்கணும், 3 லட்ச ரூபா வாங்கி 1.5 வருஷமா வட்டி கட்டினாங்க. 1.5 வருஷமா வட்டி கட்டினது 1 லட்சம் விற்கிது. 1 லட்சத்துக்கு 18,000 வட்டி கட்டி இன்னும் கொடு அப்படின்னு ஒரு மாசம் கூட நிறுத்துறாங்க. நல்லா இருக்கு. இந்த போல செடி ஊர் இல்லை, வாசல் ஓடி போயிட்டு அவனோட நகலுக்கு அவங்க வீட்டு பொண்ணு எடுத்து கொடுத்து சம்மந்தி ஆகிடு போ. நகலுக்கு அவங்க பொண்ணுங்க எடுத்து கொடுத்து சம்மந்தி ஆகிடு. செத்தாலும் சாவான செத்தாலும் சாவான வாசனை சொத்து ஊற்றி ஆரம்பித்தாங்க. போய் நகலுக்கு பேசியா? போய் பேசு. எங்கே போய் பேச அவனுக்கு சிரிப்பாம அவனுக்கு சிரிப்பு தான்ப்பா. பிரகாஷ்ண்ணா மீனே வர மாட்டேன். என்னட்டு போலப்பா. உட்காந்து சூப்பராக இருப்பேன். நல்லா சூப்பராக இருப்பேன். மீன் எங்கண்ணா போகுது? இதாப்பா ஈஸியார் ரெசார்ட்டுக்கு போகுது. நீங்க கேட்டு மாரிப்பான் சாப்பிட்டேன். 3 பைசா தலையை கழிச்சிட்டா தலையை டீ போட்டுலாம். இது சீக்கிரமாக வந்துட்டு எல்லாமே தலையை ஒரு சாப்பிட்டு தனியாக லாஸ்ட்டாக கழிட்டா குவா நான் தகுதி அப்படி தலையை சாப்பிட்டு லாஸ்ட்டாக நகல ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய். சொல்ல தெரியல. 3 பைசா கிடைக்காது. வட்டி ஏதுங்களா தம்பிக்கு கொஞ்சம் தண்ணி தம்பி போனோம்மா. அதே கச்சா பச்சா கச்சா மேலே கச்சா கப்பு கொடுக்குறாங்க. நேற்று டோக்கன் கொடுத்தாங்களே வாங்கலையா? சின்ன மலை சைடு கேறுனா கண்ட கந்தலா இருக்கிற மாதிரி எல்லாமே பிறந்துதான் போட்டுருக்காங்க. இல்லையா ஒரு சைடு இங்கே தான் இருக்குது. பார்த்த ஒரு மீட்டர் ஃபேஸ்புக்கில் முள்ளு தயார். அது ரொம்ப பெருசு இல்லை. 90 கிலோ சைஸ் அது ஒன்று. 90 கிலோ 110 கிலோ ஒன்று 90 கிலோ ஒன்று 105 கிலோ. அது முள்ளு கிணமா இருக்கும். அது எத்தணும் இதெல்லாம் முள்ளு கரெக்டாக வரும். இதுவே நான் வந்து 100 கிலோன்னு தான் போட போகிறேன்.
ரெண்டுமே இப்போ தான் வந்தது. ஏன் சரிடா, எதுக்கு ஆத்துண்டு போடணும்? ஏழு மீன் உண்டு எல்லாமே துண்டு போடணுமா? சரி சரி. வந்துக்குது 2 பேர் 10 கிலோ ஒரு 2 பாக்ஸு மீன் வந்துக்குது. ஆமாம் அப்படிதான் வந்துக்குது. சரிண்ணா. இன்னும் ஒரு 4 கூட வேலை நாள் ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் ஒரு 4 கூட ஆரம்பிச்சு அட்டி வச்சு நான் வந்து உட்காந்து இல்ல இல்ல வாங்கி